இன்று நீங்க பாத்தீங்கன்னா போலியோ சொட்டு மருந்து தினம் முதலமைச்சரே அதை தொடங்கி வைத்திருப்பதை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா இந்த போலியோ சொட்டு மருந்து தினத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு தேவை. அதனால இந்த எல்லா குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளுக்கும் இந்த போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கொண்டால் போலியோ என்ற மிக கொடுமையான நோய் வராமல் தடுக்கலாம். ஆனால் எந்தெந்த குடும்பத்தில் குழந்தைகள் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கக்கூடிய வயதில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சென்று போட்டுக்கொள்ள வேண்டும். இலவச போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்பட வேண்டும். இது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யும் பொழுதுதான் இந்த போலியோ ஒழிப்பு என்பது மரியாதைக்குரிய ஹர்ஷவர்தன் அவர்கள் அகில பாரத நம்ம சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுதுதான் போலியோ ஒழிப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டன என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசியலை பொறுத்த மட்டில் எனக்கு வைகோ போன்றவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. திமுகவை எதிர்த்து தான் வெளியே வந்தாரு. திமுகவில் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை எதிர்த்து தான் வந்தாரு. பல 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 தொண்டர்கள் தீக்குளித்தார்கள். நான் சிறு வயதா இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனா அந்த தீக்குளித்த தொண்டர்களின் ஆன்மாக்கள் மீது மிதித்து தான் திருப்பி திமுக கூட அவர் கூட்டணி வைத்துக் கொண்டார். கூட்டணி வைத்துக் கொண்டுதான் துரை வைகோ போன்றவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனா அவங்க ராஜினாமா செய்யாம இன்னைக்கு இவர் வெளியே வந்ததுக்கு காரணம் நீங்க திமுக முதுகுல குத்துனேன்னு சொல்லுங்க. ஆனா பாஜக கூட இந்துத்துவ சக்திகளோட போயிடுவாங்களாம். ஆக பாஜக இங்கே உள்ள கட்சிகளுக்கு எப்படி பயன்படுகிறது என்றால் இவர்களின் சுயநலமான முடிவுகள் எல்லாத்துக்கும் பாஜக மேல ஒரு முத்திரை குத்திடுவாங்க. வைகோ முதுகுல குத்தி போறதுக்கு மிக மிக பிரபலமானவர். வளர்த்த கடா நெஞ்சில் பாய்ந்தது என்ற பிரேஸே கலைஞர் இவருக்காக தான் பயன்படுத்தினார். ஆனா இன்னைக்கு அவர் போயிட்டு இந்துத்துவ சக்திகள் கூட சேர்ந்துட போறாங்களாம். ஆக நீங்க எடுக்கின்ற எல்லா சுயநல முடிவுக்கும் பாஜகவை குறை சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கம்யூனிஸ்டுகள் என்ன பதவி ஆசையில போய் தாவேகா கூட சேர்ந்துட்டு இவங்க கவர்னர் ஆட்சி கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. அதனால நாங்க அங்க போய் சேர்ந்துட்டோம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு இஷ்டம்லாம் இல்லை, அப்படியே பொங்கி பொங்கி விழுறார். ஆனாலும் நாங்க அங்க கூட்டணி ஆட்சியில இருப்போம்னு நான் கேட்கிற விருப்பம் இல்லைன்னா கூட்டணி ஆட்சியிலிருந்து வெளியே வர வேண்டியது தானே. புலம்பிக் கொண்டே உள்ளே இருப்பது எதற்கு? அதுபோல இன்னைக்கு நிர்மல்குமார் எல்லா கட்சியும் குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறது. இதுதான் வியப்பு. குதிரை பேரம் நடக்குதான். ஆட்சியாளர்கள் குதிரை பேரம் நடத்துவாங்களா, வெளியே இருக்கிறவங்க நடத்துவாங்களான்னு எனக்கு தெரியல. குதிரை பேரத்தை பற்றி பேசினால் எப்படி இருக்கும்? திமுக ஒருவேளை சில நடவடிக்கைகளில் எடுத்தால் அதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்க திமுகவையும் தாவேகாவையும் ஒரே மாதிரி தான் நாங்க எதிர்ப்போம். ஆனா சுயநலமாக எடுக்கின்ற எல்லா முடிவுக்கும் பாஜக கூட போயிட போறாங்க. அதனால நாங்க பாஜக எதிர்ப்புனால நாங்க இப்ப இருக்கணும். சென்ற ஆட்சியிலே நீங்க பாஜக உள்ள வந்துருமோ அப்படின்னு நாங்க திமுக கூட இருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு இந்துத்துவா கூட அவங்க கை கோத்துருவாங்களோ அதனால நாங்க வெளியே போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மதிமுகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கின்ற சுயநல முடிவுக்கு பாஜகவை அடையாளம் காட்டுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.